உன்கிட்ட பேரம் பேசினது யாரு, உன்கிட்ட பேரம் பேசினது யாருன்னு கேக்குறாங்க. அந்த அக்கா சொல்லுவாங்க, நீங்களே கேளுங்க. திமுக தரப்பு உங்கள்ட்ட யாரும் பேசல. இல்ல பேசுனாங்களா பேசலையா? திமுக தரப்புல இருந்து யாரும் பொதுவான நபர்கள் யாரும் திமுக தரப்புல இருந்து தனிப்பட்டு இவங்க சொன்னீங்கன்னா எங்கூட 1000 பேர் பேசுறாங்க. நீங்க யாராவது இவங்க பேசுனாங்களா என்னன்னு சொன்னா நான் அதை சொல்லுவேன். நீங்க பொதுவா ஏதோ ஒரு விஷயம்னா நீங்க நினைச்சு பாருங்க, சீமானண்ணன் மேல எவ்வளவு அவதூறுகள், யார் யார் என்னென்ன பேச, ஆனா அதெல்லாம் தாண்டி கடந்து ஒரு தலைவனா இன்னைக்கு நிக்கிறார். அது போலதான் செய்திகள் எவ்வளவு வேணா வரலாம். நான் ஒரே குரல் சொல்லிட்டேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இவர்கள் இந்த இடத்துல உங்கள்கிட்ட பேசினாங்களா, இதனால இந்த சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். வேற கேளுங்க, வேற கேளுங்க. பொதுவாவே வேற யாராவது திமுக கேட்டீங்களா? இதுதான் அக்கான்னு சொன்னது. ஆட அக்கா தான் தெளிவா சொல்றாங்களா, வந்தானுங்க பேசினானுங்க, எனக்கு ஆறுனெல்லாம் தெரியல. ஆட மச்சத்தை எடுத்ததுமே சீமான் மாதிரியா தெரிஞ்சதுங்க எனக்கு. ஆட